கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, அதாவது வேத வசனத்தில் உள்ள ஆண்டவர் கொடுக்குற வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதில் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் தர வர பண்ணுகிறவர். அவர் நமக்கு நமக்கு உடம்புல சுகம் இல்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து வாங்கி சாப்பிடுதோம், அதனால் சுகம் கிடைக்கும். சில நேரத்தில் டாக்டரே கைவிடக்கூடிய ஒரு நோய்கள்லாம் சில நோய்கள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி தேடி வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது மாத்திரமில்லை, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சிலுவையில் நமக்காக நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் கிடைக்கி. அதனால் அவர்கிட்ட தான் ஆரோக்கியமான ஒரு உபதேசத்தை நம்ம கேட்கணும். எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறது வரப்படுற பிரச்சனை ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அந்த பிரச்சனத்தை இன்றைக்கி நம்ம தேடி நாடி ஓடி இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்வதுக்கு தான் இன்றைக்கி ஆரோக்கியத்தை வரப்படுகிறவர் ஆண்டவர் தான். அந்த ஆரோக்கியத்தை இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் சுகம் மாத்திரம் இல்லைங்க, மற்ற காரியங்களையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம அதாவது சரியான பாதையில் நடக்கிறதே ஆரோக்கியமாக தானே. எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கி சரீரம் மாத்திரமில்லை, மற்ற எல்லா காரியங்களையும் நடத்தி செல்றதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அதை நம்ம இன்றைக்கி தியானிப்போம். அந்த பெரிய காரியங்களே இந்த காரியத்தில் இருந்தும் நமக்கு கற்றுத்தருவார்னு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களை ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆரோக்கியம் என்பது உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே குறைகள் நோய்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா இடத்திலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. உமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உண்மையை சார்ந்து வாழ்கிற அந்த காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஆவியான உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமான காரியங்களிலும் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஆண்டவரை விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து ஜெபிக்க இன்னும் அதிகமாக கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் படிக்க போகிற வசனத்தையும் தியானிக்க போகிற காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வித்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று என்ன சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித்தந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் இந்த வசனத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். திதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, தினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, தினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உத்தமாக கொண்டதின் பாக்கியமே, தேவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, தேவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தே என்னை கண்மணி போல் காத்திட்டே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தே
என்னை கண்மணி போல் காத்திட்டி என் இயேசுவே மாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கருமீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே என்னை பாடி மகிழ வைத்தே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கருமீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே என்னை பாடி மகிழ வைத்தே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கிருபைகள் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அந்தினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கிருபைகள் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நம்ம இன்னைக்கு தலைப்பு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர். நம்ம ஆண்டவர் ஆரோக்கியம்னாக்கி நம்ம சரீரம் மாத்திரமல்ல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஆரோக்கியம் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தரும். அது ஆரோக்கியம் வரணும்னாக்கி சரீரம் ஃபுல்லாக என்ன செய்யணும்னா ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படும் பொழுது ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறையா தியானிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கி நீதிமொழிகள் 4:20-22 வரைக்கும் நம்ம நீதிமொழிகள் டெய்லி வாசிக்கிறவங்களும் நிறைய இருப்பீங்க. அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது அந்த 20-22 வரைக்கும் படித்து பார்த்தோம்னாக்கி ஆண்டோடைய வார்த்தையை பற்றி தான் அந்த இடத்துல சொல்கிறத நீதிமொழிகளில் எழுதியிருக்காரு சாலோமன். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். பாருங்கள், என் வசனத்தை நமக்கு கவனிக்கணுமா, கவனித்து படிக்கணும். நம்ம ஏதோ இன்றைக்கி ஒரு அதிகாரம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம இருக்கிறவங்க இருந்தோம்னாக்கி கவனித்து படிக்கணுங்கிறது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. வார்த்தைகளை கவனிக்கணும், வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனங்களை நம்ம படிக்கும்போது அதை அதை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு ஆண்டோடைய ஆவியானவர் உதவியை நாடி தேடி அன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். வசனங்களை மாத்திரம் படித்தா போதாது, அதை கடைப்பிடிக்கிறதுக்கும் ஆண்டோடைய உதவி தான் நமக்கு தேவை. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. நம்முடைய கண்களை விட்டு நம்ம எப்போவுமே பாருங்கள், வார்த்தைகளை நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம ஜெபிக்காமல் இருக்கும்பொழுது கூட நம்ம வெளியே போயிட்டு இருக்கும்போது கூட வசனத்தை நம்ம தன்னாலே அது ஞாபகம் வரும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்ம அதனால் உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பாங்க.
வேற எங்கேயா கண்ணு போகாமல் இருக்கிறதுக்கு வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த காரியங்கள் செய்ய முடியும். அதனால் நீங்கள் இதெல்லாம் செயல்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் வாழ்க்கையில் அதை வந்து இந்த வசனம் இவ்வளவு செய்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே நம்ம நடக்கும்போது தான் இருதயத்துக்குள்ளே காத்து வைக்கணும்னாக்கி நம்மளால முடியாது. நம்ம இருதயம் வெறும் கிறுக்குள்ளது கேடுபாடு உள்ளதுன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அதனால் அந்த இருதயத்துக்குள்ளே நம்மளோட வார்த்தை வந்து நம்ம ஆண்டவருக்கு நமக்கு செயலாற்றுறதுக்கு ஆவியானவர் உதவியை நம்ம நாடி ஜெபிக்கணும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவனும் அவர் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தையை நம்ம தியானித்து வார்த்தையை நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வார்த்தை தான் நமக்கு எல்லாம் ஆண்டவர் நடத்துறதுக்கு நம்ம தந்திருக்காரு. அதை வந்து நம்ம செயலாற்றும் போது இந்த வசனம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கி அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ கவனிக்கணும், அடுத்தது வந்து செவி சாய்க்கணும், அடுத்தது கண்ணை விட்டு பிரியாது இருக்கணும், அது இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளணும். இது இருதயத்தில் காத்து கொண்டாலே அந்த வசனங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு செயலாற்றும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் நம்ம என்ன பேசணும்னு தெரியாமல் இருக்கலாம், எப்படி நடக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். அந்த இடத்துலலாம் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க முடியும்னா வசனத்தை தியானிக்கும் பொழுது தான் அந்த காரியத்தை நமக்கு செய்வார் ஆண்டவர். அதை நம்ம தியானம் பண்ணணும். தியானித்து நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் நம்ம ரொம்ப படிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறாமல் அதை நம்ம செயலாற்றுறதுக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக செயலாற்றுறதுக்கு ஆண்டவருடைய உதவியை நாடி தேடி நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்தும். இந்த ஆரோக்கியமாக இருக்கிறனாக்கி என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம சாலமோன் எழுதி வச்சிருக்காரு பாருங்கள். அதை செய்யும் பொழுதே நமக்கு ஆரோக்கியம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் சில நோய்கள்லாம் வர்றது பாருங்கள். நமக்கு வந்து ஏதோ நம்ம மைண்டில் நம்ம இருதயத்தில் நம்ம சரீரத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியங்கள் வேண்டாத காரியங்களை நம்ம அதை உள்ளே வைக்கும்போது தான் நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காரியத்தில் ஆரோக்கியம் தரணுன்னாக்கி ஆண்டோடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது தான் அந்த காரியங்களை செயலாற்ற முடியும். அதை நீங்கள் தியானிங்க. நீதிமொழிகள் ரொம்ப முக்கியமானது. தினமும் படிக்கிறவங்களுக்கும் இந்த வசனங்களெல்லாம் நல்லா தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். மல்கியா 4:2 பார்த்தீங்கன்னாக்கி இந்த வசனத்தையும் நீங்கள் தியானிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கி அவர் கரத்தில் நம்மளை வச்சுருக்காரு. என்னுடைய கரத்தில் இருக்கீங்க, எவனும் பிடுங்கி கொள்ள முடியாதுன்னுலாம் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ அவருடைய கரத்தில் இருக்கணும்னாக்கி இந்த மல்கியா 4:2 மல்கியாலாம் நீங்கள் படிச்சிங்கனாக்கி நிறையா தசம பாகம் அதுதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தான் நீங்கள் தியானிக்க முடியும். 4:2 படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ ஆண்டவர் நீதியின் சூரியனாலே ஆண்டவர் தான். ஆண்டவருடைய வசனம் அவருடைய வார்த்தை நம்ம மேலே உதிக்கும் பொழுது தான் அந்த காரியங்களில் நமக்கு ஆரோக்கியம் வரும். இப்போ பாருங்கள், நம்ம சில பிறந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கி நிறையா பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிராம சைட்லலாம் பிறந்தோடனே என்ன செய்வாங்கன்னாக்கி அதை குளிக்கலாம் வச்சோடனே அந்த பிள்ளைகளுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிலர் வந்து பார்த்திங்கனாக்கி எண்ணெய் இந்த நாட்கள்லாம் செய்கிறதில்ல. அந்த நாட்களில் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா இது பண்ணி ஒரு துணியில் வந்து அந்த வெயிலில் போட்டுருவாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுருவாங்க. அது பாட்டு கையை கால் அது ஆட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சரீரத்தில் இந்த எண்ணெய்லாம் போய் நல்லா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் செஞ்சாங்க. இப்போ அது இல்லை. ஆனால் அந்த நாட்களில் செய்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். பழைய கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த ஆரோக்கியம் எப்படி வருதுன்னாக்கி அந்த எண்ணெயின் மூலமாக ஏதோ வருது. அந்த வெயிலுக்கு படும்போது அந்த வெயிலெலாம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போம்லாம் வெயில் கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த நாட்கள்லாம் வெயிலில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. வெயிலில் போனோம்னாக்கி நல்லா நடக்கும்போது அதில் ஆரோக்கியம் கிடைக்கும், நல்லா வேர்வை வரும், இந்த அழுக்குகள்லாம் வெளியே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அந்த நாட்களில். இந்த நாட்களில் அதெல்லாம் குறைஞ்சதுனால உடம்புலாம் வந்து நீர் அந்த மாதிரிலாம் வர காரியங்கள்லாம் நிறைய நடக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாதபடி இவர் சொல்கிறார் பாருங்கள், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அவர் நாமத்தும்னா என்னது? அவருடைய வார்த்தைக்கு பயந்திருக்கிறவங்க மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்போ அவங்க செட்டையின் ஆண்டவருடைய செட்டையின் கீழே இருக்கணும்னாலே வார்த்தையின் கீழே இருக்கும்பொழுது தான், அவருடைய பாதத்தில் இருக்கும்பொழுது தான் அவர் செட்டையின் கீழே இருக்கும். அப்போ வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வந்து ஒரு நாள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்னு சொல்றாரு. அப்போ எப்படி ஆண்டவருடைய வசனம் வார்த்தை தான் நம்மளை வந்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அவர் பலப்படுத்தினா தான் நமக்கு பலனே கிடைக்குது. அந்த பலன் இல்லாதபடி நம்ம ஓடினோம்னாக்கி இந்த பலன் நமக்கு சரீர பலன் இல்லைனாக்கி எங்கே நடக்க முடியாதுமோ, இல்லாட்டா ஓட முடியாது, மற்ற வேலைகளை செய்ய முடியாது, எல்லாமே இருக்குது. ஆரோக்கியங்கிறது முக்கியமானது. ஆண்டவருடைய வார்த்தையில் தான் ஆரோக்கியம் இருக்குது. அந்த ஆரோக்கியமான வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது தான் நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ததை நம்ம
நம்ம சொல்லுவோம். ஆனால் நீதியின் சூரியன் அப்படிங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம விளக்கங்களை பார்த்தோம்னாக்கி கர்த்தரை நேசிக்கிற அவருக்கு பயந்து அவருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் சொல்கிறாரு. இது வந்து நிறையா ஊழியக்காரங்களை பற்றியே தான் வரும், நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த ஊழியம் செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கி செய்கிறவர்களுக்கு அவருடைய வசனம் பார்த்தீங்கன்னாக்கி அவர் கூட போகிறது காரியம்தான். இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த சட்டையின் கீழே மறைச்சி அவர் காத்து வழி நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் இதை சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய ரட்சிப்பை, அவருடைய விடுதலையை, அவர் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் செஞ்சு அவங்களுக்குன்னு ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு சொல்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிமையின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்காரு. அவங்க வந்து அதில் வந்து நீதியின் சூரியனை போல பிரகாசிப்பார்கள்னு சொன்னோம்னாக்கி ஆண்டருடைய வசனத்தின் மூலமாக அவங்க நடந்து செல்லும் பொழுது அந்த நீதியின் சூரியன் மூலமாக அவங்க வந்து ஆரோக்கியம் பெற்று ஆசீர்வாதம், நன்மை, ரட்சிப்பு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நீதியின் சூரியன் உள்ள நம்ம வரணும்னாக்கி வசனத்தை தான். என் நாமத்துக்கு பயந்தவர்கள், அவருடைய நாமம் என்னது? ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால பேய்கள் ஓடுது, ஆண்டவருடைய நாமத்தினால தான் எல்லாம் சுகம் கிடைக்கி, எல்லாம் அவருடைய நாமத்தில் தான் எல்லாமே இருக்குது, அவருடைய வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ என் நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு மேலே தான் நான் நீதியின் சூரியன் உதிக்கும், என் சட்டையின் கீழே நான் மறைப்பேங்காரு. அப்போ அந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அந்த நீதியின் சூரியனாலே நம்ம வந்து ஆண்டவருடைய வசனம் தான், வார்த்தை, அவருடைய வார்த்தை அவர் சட்டையின் கீழே இருக்குதுன்னா அவருடைய பாத்தில் இருந்து அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்கிறது, அந்த காரியங்களை தான் ஆண்டவர் சொல்கிறது தான் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து நிறைய காரியங்கள் படிக்கும் பொழுது, நிறைய தீர்க்கதரிசிகளை படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி யோவான் எழுதுனது, வெளிப்படுத்தல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் அது ஒன்றோட ஒன்று கோர்வையாக இருக்கும். அதை நீங்கள் படிக்கும் பொழுது தான் வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம தியானிக்க முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடைசி வெளிப்படுத்தலில் கடைசி 22வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நகரத்து வீதியிலே மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளும் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களை ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இப்போ இவர் வந்து வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி வரப்போகிற காரியங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த காரியங்களை சொன்னாலும் ஆண்டவர் இங்கே சொல்கிறது என்னன்னாக்கி வாங்க 2 பக்கம் அந்த 12 கோத்திரத்தை பற்றிலாம் நிறைய நீங்கள் படிக்கலாம் வெளிப்படுத்தல. அதில் சொல்லும் பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இங்கே வந்து என்ன செய்யுது, 2 பக்கமும் முளைச்சி வருது. அந்த ஜீவ விருட்சம் மரங்கள்லாம் வர்றது, அது மாதந்தோறும் கனி கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் இங்கே படிக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி ஆதியாமத்தை தான் நீங்கள் கொண்டு வரணும். ஆதியாமம் 2:9 ஆண்டவர் சொல்லுது ஆரோக்கிய மரங்கள் எல்லாமே அங்கே வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து புசிக்கிறதுக்கு வச்சுருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஆண்டவர் கொடுக்குற அந்த எல்லா இடத்துலையும் வைக்கிற இடம் என்ன கொடுக்குறாருன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க வந்து 4 நதி பாயுதுன்னு சொல்லி நம்ம படிக்கலாம் ஆதியாமத்தில். அந்த இடத்துல நீங்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக வச்ச இடத்துலையே வச்சு ஆண்டவர் நடத்துறதுக்கு அப்படி வச்சிருந்த ஒரு நோய் வராது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரச்சனை, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை, அதுக்கு பிரச்சனை, நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் ஆண்டவர் படைக்கும் போதே செய்து கொடுத்து எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறதுக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் எதனால அந்த இழந்து போனோம்னா அவங்க வந்து கீழ்ப்படியாதனால தான். 2 பேரும் கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பிசாசு சொன்னதை செஞ்சதுனால தான் மரணமே இங்கே வருது. அப்போது இங்கே வந்து ஜீவ விருட்சத்தை பற்றி கூறுதுனாக்கி அந்த புதிய நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவனால நித்திய ஜீவனை குறிக்கிறது. அந்த நித்திய ஜீவன் நமக்கு ஆண்டவர் தந்திருக்காரு. இப்போ அந்த நாட்களில் அவங்க இழந்து போனதை ஆண்டவர் மீட்டு எடுத்து நமக்கு தந்திருக்காரு. அதில் தான் ஆரோக்கியம் அடையுதோம். அந்த ஆரோக்கியத்தை ஆண்டவர் தர்றதுக்கு இந்த இலைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல படிக்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல. அந்த மாதிரி சரீரப்பிரகமான எந்த சேதமும் இல்லாதபடி நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது தான் அந்த பழைய பாட்டில் நம்ம ஆதியாமத்தில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து படைத்த மனுஷனுக்கு உருவாக்குனதை தான் நம்ம சொல்கிறாரு. அந்த இடத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடி இருந்ததை பாதிப்பை உண்டாக்குனதே யார்? மனுஷன். அந்த மனுஷன் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு வந்தது யார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த மீட்கப்பட்ட பிள்ளைங்களாக நாம் இருக்கோம். இன்றைக்கி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த மரணத்தின் கூரையை உடைச்சி எல்லாத்தையும் நம்மளை வந்து மீட்டெடுத்த ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். இழந்து போனதே நம்மளை ரட்சிக்க வந்தார். அதனால் வெளிப்படுத்தல் நம்ம சொல்லும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனினா அந்த ஜீவ விருட்சத்தை நமக்கு தந்திருக்காரு. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவ விருட்சம் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல எந்த விதமான நோய் வராதபடி பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லிக்கும்.
ஜீவ விருட்சம்னாலே மரணம் இல்லாமல் மரணமே பார்க்க முடியாத ஒரு வாழுதற்காண்டி தான் ஆண்டவர் வந்து அந்த வளர்க்கப்பட்ட ஒரு மரம். முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனையும் கீழ்ப்படியாதனால தான் மரணமே உலகத்தில் பிரவேசித்தது. ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு வாழ்க்கையை தந்து அந்த இடத்துல எல்லாமே தந்தாலும் கூட மனுஷன் என்ன செய்தாம்னா கீழ்ப்படியாதனால அதெல்லாம் இழந்து போகிறான். அந்த இழந்து போனதே ஆண்டவர் வந்து நினச்சதா இருளில் விழுந்து அவன் என்ன நடக்கன்னே தெரியாத ஆண்டவர் கூப்பிடும்போது எங்கே மறைஞ்சு போய் இருக்கான். அப்படி மறைஞ்சு போய் இருந்தவனை ஆண்டவர் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அந்த நம்ம வந்து விசுவாசி ஆண்டவர்கிட்ட விசுவாசி அந்த எந்த விதமான நோய் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு சுதந்திர வல்லமுள்ள ஆரோக்கியம் தரதுக்கு வல்லமுள்ள இலைகளை பழங்களை அங்கே வந்து இடத்துல எந்த இடம் பழம்னாலும் சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம், ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னார். அப்போ எத்தனையோ வகையான பழங்கள் இன்றைக்கும் நம்ம பார்க்கோம். கடைகளில் போய் பார்த்தா எத்தனையோ பழங்கள் இருக்குது. அத்தனை பழங்களையும் நம்ம சாப்பிடவே முடியாது, அவ்வளோ பழங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ பழங்கள்னால் ஆண்டவர் அங்கே எப்படி ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கு எல்லாமான வசதியும் சொல்லி செஞ்சு கொடுத்துருந்தார். அன்னைக்கு அங்கே நோய் எதுவுமே வரக்கூடாதுங்க காரியத்தை மெயினாக செஞ்சு வச்சுருந்தார். கீழ்ப்படியாதனால தான் அந்த காரியத்தை நடந்துன்னு சொல்லணும். அப்போ ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு இல்லை, துண்டிக்கப்படும் போது தான் பிசாசனம்னு அவங்க வந்து கீழ்ப்படியாதது. ஆண்டவர் சொல்லிட்டு போகிறாரு, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இது ஒன்றுமே சாப்பிடாங்க. அப்போ ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால தான் நமக்கு அந்த வாழ்க்கையில் பிசாசனம்னு உள்ள நுழைஞ்சி வேற என்னமோ பண்ணதான் அவளை. அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி 2 பேரும் எத்தனையோ ஆண்டவர் வந்து படைச்சி அங்கே வச்சு எல்லாத்தையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி வச்சுருக்கும்போது அதில் கரெக்டாக தான் இருந்தாங்க. இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து அவள் செய்யும் பொழுது தான் அந்த பிசாசானவன் கொண்டு வந்து அந்த ஆசையை செய்யும் பொழுது ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து துண்டிக்கப்படுது. அந்த ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்க அந்த தொடர்பை நம்ம எப்பவும் ஆண்டவருக்கு அந்த வசனத்துக்குள்ளே நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், அவருடைய பாதத்தில் அவருடைய வசனத்தை கேட்குறதில்ல, கவனிக்கிறதில்ல, எல்லாத்துலேயுமே இருந்தோம்னா மாத்திரம்தான் அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். அதற்கு ஆண்டவர் உதவியை நம்ம நாடி ஜெபிக்கணும். அந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் கொடுத்துருக்குற அந்த வாழ்க்கையை நம்ம வந்து ஒழுங்காக வாழணும்னாக்கி அன்னைக்கு வந்து பாருங்கள் கீழ்ப்படியாக போனோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களா பரிசுத்தாவியை தந்து நமக்கு ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கார். ஆரோக்கியம் தர்றதுக்கு வசனங்கள் இருக்குது. அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளோட கூட பேசுகிறாரு. அப்படி காரியங்கள்லாம் நமக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு ரொம்ப சுலபமாக ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம இருந்து வசனத்தை கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா இந்த ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு மருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் தான் நம்ம சுகமாகணும். அதை நம்ம முழுமையாக நம்ம எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, நமக்கு மாத்திரம் இல்லைங்க, மற்றவங்களுக்கு இருந்தாலும் நம்ம வந்து அதை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த எசேக்கியேலில் ஒரு வசனம் இருக்குது. எசேக்கியேல் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எசேக்கியேல் 47 12வது வசனம், நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. இப்போ பாருங்கள், நதியோரத்துலன்னு சொல்லி போட்டிருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் நதியோரத்துலலாம் நிறைய மரங்கள் அதெல்லாம் நிறைய தான் அதில் தான் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆறு குளம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊர்களை பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். அந்த இடத்துல நிறைய மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் நிறையா வளரும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற மரங்கள் என்னன்னாக்கி பாருங்கள், புசிப்புக்கு சகல விதமான மரங்களும் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த காரியங்கள் பாருங்கள், அவைகள் இலையில் உதிர்வதில்லை, அந்த இலை உதிரே செய்யாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்களே சொல்கிறாரு ஆண்டவர். சொல்கிறத பார்க்கலாம். அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் அந்த பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம இருக்கும்பொழுது தான் புது புது கனிகளை நம்ம கொடுக்க முடியும். நம்ம புதுசாக பாருங்கள், புது இலைகள் உதிராது. அந்த நீங்கள் சங்கீதம் 1 தான் நீங்கள் படிக்கணும். இது உதிராத மரத்தை போல் இருப்பான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி வரல. அது மாதிரி தான் இதுவும் பாருங்கள், மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும் கொண்டே இருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவுழுதத்துக்கும் மாணவிகள். பாருங்கள், சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் செய்யுது. இப்போ இது வந்து இலைகள்
பழங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்துன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆரோக்கியங்கும்போது ஆண்டுகிட்டேருந்து பெற்றுக்கொள்வதுக்கு என்ன செய்யணும்னாக்கி வசனத்தின் மூலமாக தான் நம்ம தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மளோட கூட இருக்கும்பொழுது தான் அந்த காரியங்களை செய்யும். இங்கே வந்து இந்த எசேக்கியேல் தரிசனத்தை தான் பார்க்குறத நம்ம பார்க்கோம். தரிசனத்தில் ஆலயத்துலேருந்து ஒரு தண்ணி வருவதா அவர் தரிசனத்தில் பார்க்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த தண்ணீர் பாயும் போது பாருங்கள் ஆழம் அகலம் அதெல்லாம் பெருசாக்கி அதெல்லாம் வந்து கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இந்த நதி வந்து எந்த இடத்துல பாயுதோ அந்த இடத்துல பூரா பார்த்திங்கன்னாக்கி இந்த சாவு அந்த மாதிரி சாவு வராதபடி அதை வந்து விளக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும். அப்போ எப்படிப்பட்ட மரமாக இருந்திருக்கும்? இது சாதாரணமான மரமாக இருந்திருக்காது. அப்போ அவர் வந்து தரிசனத்தில் காண்கிற மரமே என்னென்னா, நமக்கு ஆண்டவர் கூட இருந்தார்னா நம்முடைய வசனம் அவருடைய வசனம் நம்மளை தியானிக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாரு. பரிபூர்ண வாழ்வு ஆரோக்கியம் அதெல்லாம் வந்து யார்கிட்டருந்து வருதுன்னா தேவனிடத்துலேருந்து தான் வருது. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது இங்கே தேசத்துக்காண்டி ஜெபிக்காங்க, மக்களுக்காண்டி ஜெபிக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் பாய்த நதின்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா? அதெல்லாம் செழிப்பான நதிகள் தான். அந்த நதி போல தான் இங்கேயும் நதியை ஒரு தரிசனத்தை காண்காருன்னு நம்ம பார்க்கோம். இப்போ புதிய காரியத்தை நம்ம புதிய ஏற்பாடு ஆண்டவர் வந்த காரியத்தை நீங்கள் படிக்கும்போது தேவனுடைய சிங்காசனத்துலேருந்து பாய்த நதிக்கு ஒப்பா இருக்குதாம்மா. அப்போது ஆண்டவருடைய வசனமே வார்த்தைகளே வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு நதி மாதிரி நம்மளை வந்து ஒரு தோட்டம் மாதிரி அந்த தோட்டத்தில் வச்சு நம்மளை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நம்மளை மாற்ற தான் வந்திருக்கார் ஆண்டவர். அப்போ பாருங்கள் வேத வசனத்தை நம்ம வந்து படிக்கும்போது அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது அதில் தான் வந்து ஜீவ ஊற்றே இருக்குது. நம்ம ஊற்றுனா என்னது? ஜீவ ஊற்று நதிகள் என்ன ஜீவ தண்ணீர்னாலே பரிசுத்த ஆவியை தான் கொடுக்குது. இப்போ ஆசீர்வாதங்களையும் தான் இருக்குது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும் பொழுது நம்ம ஆசீர்வாதம் ஆரோக்கியம் எல்லாமே அதில் அடங்கியிருக்குது. அப்போது ஆவியானவர் சொல்ல வார்த்தைகள் மூலமாக தான் நம்ம ஜெபிக்கணும். அந்த வார்த்தைகளை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இப்போ தரிசனத்தில் கண்ட காரியங்களை பார்த்திங்கன்னாக்கி இலைகள்லாம் மருந்தாகுதாம்மா. நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஜெபிக்கிற போது எண்ணெய் பூசி ஏன் ஜெபிக்கிறாங்கன்னா, எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் இந்த நோயாளியை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படி நிறையா நம்ம அந்த எண்ணெயை ஜெபித்து பூசும்போது சுகம் கிடைக்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி தான் இது வந்து தைலம், அதாவது அபிஷேக தைலத்தினால் நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை அந்த தைலத்தினால் நிறைத்து வைத்திருந்தாருன்னா நம்ம எண்ணெய் பூசும்பொழுது சுகம் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. அந்த ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமில்லை மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்ம ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற தகப்பனுடைய பிள்ளையாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஏதோ ஆவியானவர் இருக்கார், நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கேன் ஆசிரமாக இருப்பேன்னு சொல்லி இருக்கிறதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட இல்லை. ஆண்டவருடைய ஆவியானவர் தரதே வந்து மற்றவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பதற்காக, மற்றவங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தை தருபவர் ஆண்டவர். அவர்கிட்ட ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது முழுமையான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதுக்காண்டி நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்தாரோ என்ன செய்ய சொல்கிறாரோ அதுபடி செய்யும் பொழுது ஆரோக்கியம் நமக்கு மாத்திரமல்ல மற்ற பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நம்மளை பயன்படுத்த நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பங்களெல்லாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். ஆமென். ஜெயிப்போம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அம்சம் நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாங்கள் விசேஷத்தவர்களாக மாறுவாண்டவர்.
நாங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர். ஆரோக்கியம் இல்லாத உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவரே, நீங்க மனுஷனை மனுஷியை படைத்த பொழுது எத்தனை அருமையான காரியங்களை செய்தீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஆளுகைக்கு கொடுத்தீங்களே, எல்லாவற்றையும் இழந்து போய் மரணத்தை சந்திச்சாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட இழந்ததை மீட்டெடுப்பதற்காக எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்பை தந்தீங்க, ரட்சிப்பை தந்தீங்களே ஆண்டவரே. சிலுவையில ஆண்டவரே எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கீங்களே ஆண்டவரே. எனக்கு நன்றி. நாங்கள் எதிலும் விசேஷித்தவர்களே அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்றுமே அறியாத பொழுது எங்களை ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கு முழுவதுமான ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியத்தை தாங்க. சரீரம் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆரோக்கியமாய் வாழ, இந்த உலகத்திலே நாங்கள் ஆரோக்கியமாய் வாழ எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்திருக்கீங்க. அதிலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கவும், அதிலே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாறவும். அன்றைக்கு மனுஷனையும் சத்துரு ஆண்டவரை வஞ்சித்தது போல நாங்கள் வஞ்சித்து விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு செட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அந்த நீதியின் சூரியனுடைய கரத்திலே இருக்கிறோம் என்ற அந்த ஆண்டவரே பெரிய விசுவாசிலே நாங்கள் பலப்பட எங்களை நீ பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறையா. உடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், எங்களை மறைத்து கொள்ளட்டும், எங்களுக்கு ஆரோக்கியம் தரட்டும். உங்களிடத்திலிருந்து மாத்திரம்தான் நாங்கள் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வார்த்தையில தான் இருக்கு, உங்களுடைய பாதத்தில் தான் இருக்கு. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகளையும் நிறைவாக்கி தாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் வெட்கப்பட்டு கிடக்கிறோமோ, எங்களுடைய வாழ்க்கையில அதை எல்லாம் சரி செய்து எங்களை தலை நிமிரச் செய்கிற தேவ கிருபை இந்த நாட்களே எங்களை செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. நீங்க நடத்தி வருகிற பாதைகளுக்காக நன்றி. இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் எந்த இடத்துலலாம் நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துலலாம் எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல கரம் இருக்கிறபடியா நன்றி. எங்களை தூக்கி சுமந்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறையா. எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறாங்களோ நிமிரச் செய்யும். எந்த இடத்துல ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்களோ அந்த இடத்துல ஆரோக்கியத்தை தந்து வெளிச்சத்தின் பிள்ளையா மாற்றி அதை பயன்படுத்துங்க ஐயா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே நீங்க வைத்திருக்க திட்டம் நிறைவேறட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க வைத்திருக்க தீர்மானம் திட்டங்கள் நிறைவேற தடையா இருக்க எல்லா தடுப்பு சுவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் ஆண்டவரே எரிகோ மதில் உடைந்தது போல உடை தெரியத்தக்கதான ஆவியானவர் நாட்களே நீங்க செயலாற்றி எங்களை நடத்த வேண்டுமா செபிக்கிறையா. அப்படியே நீ நடத்த போறக்கா நன்றி செலுத்துறப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை ஊடுருவி பாய்ந்து சென்று ஆண்டவரை வார்த்தைகள் எங்களை வழிநடத்துகிற தயவுக்காம ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வசனத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு ஆண்டவரை பலன் தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சுமந்த தேவனுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பாத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஆண்டவரே நீங்க பலப்படுத்தி எங்களை பயன்படுத்தணுமா செபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. பெரிய ஆண்டவரே காரியங்களை மாத்திரமல்ல, ஆரோக்கியமான காரியங்களை செய்ய சரிய சுகத்தை மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் ஆரோக்கியமான ஆண்டவரே நடந்து செல்லுகிற பிள்ளைகளாக நான் காணப்பட தேவன் அப்படி செய்து வழிநடத்த போறக்கா நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதை ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. நடத்துகிற தயவுக்கா நன்றி ஆண்டவரே. இன்னமும் நடத்த போறக்கா நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கிருபை எப்பொழுதும் தாங்கி வழிநடத்தமா செபிக்கிறோம். உடைய வசனத்துல எப்பொழுதும் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா செபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி தட்டி எழுப்புகிற ஒரு வல்லமுள்ள கரம் அந்த சட்டை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே மறைத்து காத்துக்கொள்ள இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. முழுவதுமா இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஜெபத்தை கேட்டு பயன்படுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவருடைய சமூகத்துல வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாய் எல்லாம் மகேசத்துக்கு ஏசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.